வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மரத்தில் நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருக்குது. அப்படி தானே? அப்படி மாதிரி தான் இருக்கும். கருப்பாக பழங்கள் நிறைய காய்ச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, இது வந்து வௌவால் பழங்கள். வௌவால் வந்து தொங்கி கொண்டிருக்குது. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இதுகள் பறக்க வச்சு இதை கலக்க வச்சு பார்த்தால் ஏராளமான வௌவால்கள் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் வந்து வௌவால் வந்து குடியேறி இருந்தால் வந்து கூடாது, அது ஏதோ கெட்ட சவுனம், அந்த இடத்துல ஆக்கள் இருக்க மாட்டேன், அந்த இடத்துல இதாக எழும்பி போயிடுவினம் என்று சொல்லி நிறைய பலவிதமான உண்மையாக பொய்யான்னு தெரியாது நிறைய கதைகள் கூறுவது வழக்கம். ஆனால் இங்கே இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வைத்தியசாலையில் தான் இருக்குது. அது எந்த வைத்தியசாலையில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை தெரிஞ்சால் கொமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து கொமெண்டில் போடுங்க. வௌவாலை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பாலூட்டி பறவை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் வௌவாலை வந்து உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரி இந்த மூஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் எங்கே பார்த்துனாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வேறு இடத்துல பார்க்கும்போது நல்லபடியாக ஜூம் பண்ணி பார்த்தா கிட்ட வந்து நின்றது. அதை பார்த்தா சரியாக நரி வந்து நாயின் முகசேப்பும் நரியின் முகசேப்பும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து எக்கச்சக்கம் நான் நினச்சது கொஞ்சம் தான் நிற்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி 2 வெடி கொளுத்தினேன். அப்போ அந்த வைத்தியசாலையிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த காணொளி. அந்த வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான வௌவால்கள். நார்மலாக ஒரு வௌவால் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் 15,000 வௌவால்கள் சேர்ந்து இருக்குமாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் என்று சொல்ல இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமாக கும்பலாக கரைஞ்சி கொண்டு இருக்குது. அதை நீங்கள் நேரடியாக இந்த வாய்ஸோட கேட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். கேளுங்க. பேர்டு மண்டு தான் விடுறாங்க அவ்வளோ பறந்தா போ. வச்சே சத்தமணியா நான் பூவாது இல்லை ஒவ்வொரு நாளும் கிளச்சி கொண்டு இருந்தால் வேறு எங்கேயாவது காட்டு பக்கம் போகும். அது இவ்வளோ அமிழ்ந்து பின்னம் பெருகி கொண்டு தானே இருக்கும். இது இருக்கிறது கூடான்னு சொல்கிறது கிளிநொச்சி குளத்தடியிலே இப்படி இருக்குது நிறைய. மாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்ட வெடிக்கு எல்லாம் கலைஞ்சி எப்படி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் பயங்கர சத்தம். இந்த சத்தம் எப்படின்னு சொன்னால் நோயாளிகள் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்தாலும் இந்த சத்தம் வந்து இன்னும் கேட்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சத்தத்தோடு ஒன்றும் செய்யலாது இருந்தோன்னு தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பறக்கைக்கு தான் சத்தமானா இல்லை, அது சும்மா படுத்துட்டு கேக்கையும் சத்தம் போட்டுக்கொண்டு தான் இருக்குது. அந்த காணொளியையும் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வடிவாக நித்திர கொள்ளும் போதும் என்ன சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி.